ஒரு நல்ல கோல்டு இடிஎஃப்னா இந்த 3 விஷயமும் கம்மியாக இருக்கணும் அண்ட் இந்த 2 விஷயமும் அதிகமாக இருக்கணுங்க. கோல்டில் டிஜிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு மெத்தட் தான் கோல்டு இடிஎஃப் செபி ரெகுலேட்டட். ஓகே, ஒரு இடிஎஃப்ல கம்மியாக இருக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. உங்கள் ப்ராஃபிட்டில் இருந்த இடிஎஃபோட ஆப்ரேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு பொர்ஷனை டிடெக்ட் பண்ணாங்கன்னா அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருந்தால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். அட் ப்ரெசென்ட் லோவஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறது இந்த இடிஎஃப்ல தாங்க. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஃபிக்ஸ்டு இல்லைங்க, மாறிட்டே இருக்கும். ஒரு இடிஎஃப்ல கம்மியாக இருக்க வேண்டிய செகண்ட் அண்ட் தேர்ட் விஷயம் ட்ராக்கிங் எரர் அண்ட் ட்ராக்கிங் டிஃப்ரென்ஸ். பேசிக்கலி கோல்டு இடிஎஃப் ஃபிசிக்கல் கோல்டோட ப்ரைஸை ட்ராக் பண்ணும். இப்படி ட்ராக் பண்ணும்போது வர கேப்பை தான் ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவோம். ட்ராக்கிங் டிஃப்ரென்ஸுங்கிறது ஆஃப்டர் 1, 3 அண்ட் 5 இயர்ஸ் கோல்டு ரிட்டர்னுக்கும் கோல்டு இடிஎஃபோட ரிட்டர்னுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் ட்ராக்கிங் டிஃப்ரென்ஸ். அண்ட் இந்த ரெண்டுமே கம்மியாக இருக்க இடிஎஃப் சூஸ் பண்ணால் நமக்கு கையில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். அட் ப்ரெசென்ட் இந்த இடிஎஃப்ஸில் ட்ராக்கிங் எரர் அண்ட் ட்ராக்கிங் டிஃப்ரென்ஸ் ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்குங்க. பட் இது கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஒரு இடிஎஃப்ல அதிகமாக இருக்க வேண்டிய 2 விஷயம் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் லிக்விடிட்டி. ஒரு இடிஎஃப் அதிகப்படியான ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணாங்கன்னா லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். அப்படின்னா நம்ம சேல் பண்ணும்போது நிறைய பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் காம்ப்ரமைஸ் ஆகாது. அட் ப்ரெசென்ட் ஏயுஎம் வைஸ் டாப்பில் இருக்க 5 கோல்டு இடிஎஃப் இது தாங்க.